சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணம் தான். இவங்க ஹிந்து முறைப்படியும் கிறிஸ்டின் முறைப்படியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காலையில் ஹிந்து முறைப்படியும் அதே போல் பார்த்திங்கன்னா இரவில் கிறிஸ்டின் முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சீர்வரிசையாக இப்போ கொடுத்ததை கீர்த்தி சுரேஷனுடைய கணவர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காராம். எனக்கு வேண்டாம், 15 வருடமாக நாங்கள் நட்பாக பழகி அப்புறம் எங்களுடைய காதலை நாங்கள் சொல்லியிருந்தோம், நீங்கள் அதற்கு அக்செப்ட் பண்ணது எனக்கு மிகப்பெரிய விஷயம், அதனால் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், எனக்கும் இதில் உடன்பாடு இல்லை, கீர்த்திக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டனி அவர்கள். ஆனால் சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தாலான வாட்சு செயின் அப்படின்னு பல விஷயங்களை கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கணவருக்கு கீர்த்தி சுரேஷனுடைய வீட்டில் கொடுத்துருக்குறாங்களாம். அதனால் இருவரும் 15 வருடமாக நண்பர்களாக பழகிட்டு அதற்கப்புறமாக தான் அவங்களுடைய காதலையை சொல்லியிருக்கிறாங்க. பிறகு வீட்டில் இரு வீட்டாரிடம் பேசி அவங்க மேரேஜுக்கு சம்மதத்தை வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நடிகர் சமந்தா அவர்கள் தான். இவங்க சமீபத்தில் ஒரு வெப்சீரிஸ் நடத்தியிருந்தாங்க. அதில் நடித்த நடிகர் கூட இவங்க கிசுகிசுக்கப்பட்டாங்க, இரண்டாவதாக திருமணம் அவரை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்தது. அப்போ அந்த வெப்சீரிஸில் நடிக்கும் போது தான் இவங்களுக்கும் அந்த பிரபல நடிகருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆமாம் இல்லைன்னு கூட இருவருமே இன்னும் எந்த விதமான பதிலையும் சமூக வலைதளங்களில் சொல்லலை. ஆனால் சமந்தா அவர்கள் தனக்கு சமீபத்தில் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதே போல் ஒரு குழந்தைக்கு தாயானும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நடிகருக்கும் திருமணமாகி குழந்தை இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சமீபத்தில் தான் சமந்தா அவர்களுடைய முதல் கணவர் 2வது திருமணம் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் இப்போ இவங்களும் எப்படியாவது இந்த வருடத்துக்குள்ளே திருமணம் பண்ணிடணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மனதில் என்ன இருக்குது, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆக மொத்தத்தில் சமந்தா அவர்கள் 2வது கல்யாணம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க, மாப்பிள்ளையும் இவர் தான், இந்த பிரபல நடிகர் தான் அப்படின்னு பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சமந்தா அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.